ஹாய் ரேப்பிடோ கேப்டன் பாய்ஸ், இது உங்களுக்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா? எங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உங்களுக்கு பிடிக்கலையே நாங்கள் ஓட்டக்கூடாதுன்னா எங்களுக்கு நீங்கள் ஓட்டுறது பிடிக்கல முடியுமா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரேப்பிடோ பாய்ஸ் உங்களை ஒழிக்கோன்னு கிடையாது. நீங்கள் தான் ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஒழியோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு குடும்பம் இருக்குது. எங்கிட்ட எடுக்கிற கமிஷனை அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. நாங்கள் ஒரு ரைடு ஓட்டணுன்னா அதில் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இது தெரியலைன்னா நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஒருத்தங்க பர்மிஷன் இல்லாமல் நம்மளை வீடியோ எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உங்கள் சேஃப்டிக்கு நீங்களும் வீடியோ எடுங்க, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸியை பேன் பண்ண கிடையாது. கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ரேப்பிடோவில் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. கேப்டன்ஸ் எல்லாருமே ஒயிட் நம்பர் போர்டு போட்டுட்டும் நம்ம ஓட்டலாம். நம்ம பைக் டாக்ஸியில் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லோரும் வாழணும் தான் நினைக்கிறோம், ஆனால் அவங்க மட்டும்தான் இருக்கோன்னு நினைக்கிறாங்க. அதை அவங்களா மாறணும். ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் நம்ம ஏற்ற முடியும். 2-3 பேர் வந்தால் ஒரு ஃப்ரெஷர் பைக் டாக்ஸியில் ஏர்ன் பண்ண வேண்டிய பர் டே சேலரி 1500, மந்த்லி 40,000 ப்ளஸ் சேலரி ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் ஓட்டினா, அதுவும் கோயம்புத்தூரில் நான் ஓட்டின வரைக்கும் கண்டிப்பாக நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே 4000 பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல பேசணும். ரேப்பிடோவோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து படிக்கணும். நம்மளை வழிமறைக்கிறக்கும், நம்மளை மிரட்டுறக்கும், சாவியை பிடுங்கிறக்கும் யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலிக்காகத்தான் நம்ம ஓடுறோம். நம்மளை வேலை செய்ய சொல்லக்கூடாதுங்கிறக்காக இங்கே யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேப்பிடோவை பேன் பண்ண கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இதனால் மக்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் பயனடைகிறாங்க. யாரும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க கிடையாது. ஒருத்தர் போகிறக்கு ஒரு மிடில் கிளாஸ் மேன் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான்னா அந்த 100 ரூபாயை நிறையா விதத்தில் செலவு பண்ணணும்னு நினைப்பான். ஒரு ரைடுக்கு ஆட்டோவில் போயிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அது அவங்களோட விருப்பம். அவங்க இதில் தான் போகணும்னு சட்டம் கிடையாது. அது மக்களோட விருப்பம். நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்களோட விருப்பம். அதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. கேள்வி கேட்குறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா ரேப்பிடோ கேப்டன்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.